வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு டிஎன்பிசி பிஒய்க்யூ 2024 சீரீஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்லேருந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தமே 5 கொஷின்ஸ் தான், ஒரே வீடியோவை எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. A family went to a hotel and spent rupees 350 for food and paid extra 5% as GST. Full stop. Find the amount paid by them as CGST and SGST. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன? ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான், கவனி. ஸோ டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், 350 ரூபா. ஸோ இதுதான் மொத்தம்னா இது எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ரைட். இதில் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5% டேக்ஸ். அப்போ மொத்தமாக எவ்வளோ டேக்ஸ்ன்னு பார்க்கலாமா? பாருங்கள், 10%னா ஒரு டிஜிட் தள்ளி வைக்கணும், 35 ரூபா. அப்போ 5%னா அதில் பாதி, 35ல் பாதி 17,000 ரூபா. அப்போ இதுதான் டோட்டல் டேக்ஸ். இதை சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, அதாவது சென்ட்ரலுக்கு எவ்வளோ, ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், சிம்பிள். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டும் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அந்த மொத்த டேக்ஸ் எவ்வளோ? 17,000 ரூபா. அதில் பாதியாக பிரித்து ரெண்டுக்கும் போட்டுருங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு 8.75 8.25 ரூபா வரும், இங்கே ஒரு 8.75. ஜஸ்ட்டு இந்த நம்பரை டிவைட் பை 2 போட்டால் முடிஞ்சு. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். அடுத்து, குரல்மதி bought a raincoat and saved rupees 25 with a discount of 20%. What was the original price of the raincoat? குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இந்த கொஸ்டின் வந்து இந்த பர்டிகுலர் இயரில் 2 டைம் கேட்டிருக்காங்க. ஒரு டைம் குரல்மதிங்கிற வார்த்தை, இன்னொரு டைம் வேற ஒரு பேர் போட்டு 2 டைம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சிம்பிள். எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க? 20%. அதனால் குரல்மதி ரெயின்கோட் வாங்க எடுத்துகிட்டு போன பணத்தில் எவ்வளோ மிச்சப்படுத்த முடிஞ்சுது? 25 ரூபா. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தனால 25 ரூபா மிச்சப்படுத்த முடிஞ்சுதா? அப்போ ரெயின்கோட்டின் அசல் விலை, அசல் விலைனாலே இது எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ரைட்டா? அப்போ 20% 25 ரூபானா 100% எவ்வளோ? பாருங்கள், இந்த 20 100 மாத்திரம்னா இன்ட்டு 5 பண்ணணும். 20 × 5 100. அப்போ இங்கே 5ஆல் பெருக்குனா இங்கே என்ன தான் பண்ணணும்? 5ஆல் பெருக்கணும். ஸோ 25 × 5 125. அப்போ ரெயின்கோட்டோட அசல் விலை எவ்வளோ அப்படின்னா 125 ரூபா. ஓகேங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. Gobi sold a laptop at 12% gain. Full stop. If it had been sold for rupees 1,200 more, the gain would have been 20%. Full stop. Find the cost price of the laptop. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். ஃபுல் ஸ்டாப். மேலும் அதை ரூபாய் 1,200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். ஃபுல் ஸ்டாப். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி. கவனி. கோபி லேப்டாப்பை 12% ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி சேல் பண்ணிட்டார். இப்போ அவர் ஆல்ரெடி என்ன அமௌண்ட்டுக்கு விற்றாரோ, ஆல்ரெடி லாபத்தில் தான் 12% லாபத்தில் தான் சேல் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி என்ன ப்ராஃபிட் ப்ரைஸுக்கு விற்றாரோ அதோட ஒரு 1,200 ரூபா சேர்த்து விற்றுருந்தா ப்ராஃபிட் 12 இருந்திருக்காது, 20% இருந்திருக்கும். ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்கும்? 20% இருந்திருக்கும். அப்படின்னா அந்த லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? சிம்பிள். அப்போது இது பர்சன்டேஜில் தெரியும். 12% ப்ராஃபிட்டில் விற்றாரா? இப்போது 20% ப்ராஃபிட் மாறும்னா ஆல்ரெடி விற்ற விலை விட எவ்வளோ அதிகப்படுத்தணும்? 1,200 ரூபா. அப்போது அது 8%ன்னு சொல்லலாமா? ஏன்னா இதோட 8% ஆட் ஆனால் தானே நமக்கு 20% வரும். அப்போ கிளியராக இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 8% அமௌண்ட் தான் 1,200. ஓகேவா? ஸோ 8% அமௌண்ட் எவ்வளோ? 1,200. அப்போ நாம் கண்டுபிடிக்க என்ன? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப். ஸோ மடிக்கணினின் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ்னா ஆல்வேஸ் 100%. அடக்க விலை எப்பொழுதும் 100%. பாருங்கள், 8 ஒரு தடவை, 12ல் ஒரு 8 இருக்கும், மீதி 4 40, 8 5 40 0. அப்போ 1% 150 ரூபா. நம்ம இந்த பர்சன்டேஜ் அடிக்கவே இல்லை, நம்பரை மட்டும்தான். ஸோ இந்த 1 100 மாத்திரம் இருந்தால் என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணுமா? அப்போ 1 × 100. இங்கே 100ஆல் பெருக்கணும், இங்கே என்ன தான் பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். அப்போ 150 × 100. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 15,000 ரூபா. ஸோ அப்போ மடிக்கணினியின் அடக்க விலை எவ்வளோ அப்படின்னா 15,000. ஈஸியான ஒரு கொஷின். ரைட். நெக்ஸ்ட், a water heater is sold by a trader for rupees 10,502 including GST at 18%. Full stop. Find the GST amount. வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். ஃபுல் ஸ்டாப். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. ரொம்ப ஈஸி, கவனிங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு வாட்டர் ஹீட்டரை 10,502 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க.
இந்த 10,502ங்கிறது வாட்டர் ஹீட்டரோட விலை ப்ளஸ் அதுக்கு 18% ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த அமௌண்ட் தெளிவாக கொடுத்துருக்கான். 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து இந்த அமௌண்ட் ரைட்டா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்கான். அப்போ வாட்டர் ஹீட்டரோட விலை மட்டும் எடுத்துக்கிட்டா அது 100%. இப்போ டேக்ஸ் ஒரு 18%. அப்போ இது டோட்டலாக 118%, 118%, 10,502 ரூபா. அவன் என்ன கேள்வி கேட்குறான், தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 18% அமௌண்ட் எவ்வளோ, இதுதான் கொஸ்டின் ரைட்டா. சரி, வேறு வழியே இல்லை, நம்ம சிம்பிளை பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் 2 ஆல் அடிக்கிறேன். ஸோ 2 5s are 10, ரிமைண்டர் 1 18, 9 டைம்ஸா. அப்போ இங்கேயும் 2 ஆல் அடித்தா 2 5s are 10, 2 2s are 4, ரிமைண்டர் 1 10, 2 5s are 10 1 டைம். ஸோ அடுத்து 59 1 டைம், 525 ஸோ 9 டைம்ஸே வராது. ஸோ ஒரு 8 டைம்ஸ் போடலாமா, 8 டைம்ஸ் எவ்வளோ வரும் பாருங்க, 9 8s are 72, ரிமைண்டர் 7, 40 47, 472. இங்கே என்ன இருக்கு 525. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, 5 - 2 3, 12 - 7 5, 53. ஸோ 531. அப்போ 9 டைம்ஸ் வரும், ஏன்னா 9 9 அப்போ தான் 1 எண்ட் ஆகிற நம்பர் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், 1 × 18 1% 89 ரூபா. அப்போ இந்த 1 18 பேருக்குன்னா 18 வரும். அப்போ இங்கே என்ன பண்ணோம், 89 18 மல்டிப்ளை பண்ணிக்கணுமா, ரைட். ஒருவேளை 10 டைம்ஸ்னா 890, இன்னொரு 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண 8 9s are 72 ரைட்டா, 8 9s are 72, ரிமைண்டர் 7, 64, 8 8s are 64, 71. அப்போ ஆட் பண்ணால் 2, 9 + 1 10, ரிமைண்டர் 1, அப்போ 16. அப்போ ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னா 1,602 ரூபா. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். இந்த கால்குலேஷன் நம்ம அடிச்சு தான் அவனை வேறு வழி இல்லை, ஏன்னா 59 உங்களுக்கு டேரெக்டாக 59 தான் அடிச்சாகணும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் விச் இஸ் equivalent to two successive discounts of 25% and 20% given for an article. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்கு ஈக்குவலான டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், டைரெக்டாகவும் போடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பாருங்க, A + B + AB / 100%. இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்டு இது ஈக்குவலான டிஸ்கவுண்ட் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்னென்னா, சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தால் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும், டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தால் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும். இது ரெண்டுமே டிஸ்கவுண்ட்டு, அப்போ குறையும், ஸோ மைனஸ் சிம்பிள். ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு 25, அடுத்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு 20. ஸோ இங்கே பாருங்கள், ஏவும் பியும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ஸு 25 × 20 / 100%. ஓகேவா, சரி. இங்கே நீங்கள் 25 ஒரு தடவை, 25 4 தடவை, 4 ஒரு தடவை, 4 5 20. இங்கே சேம் சைன் ஆட் பண்ணிக்கலாமா, -25 -20 ஆட் பண்ணால் -45. அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் 1 × 5 5. அடுத்து டிஃப்ரெண்ட் சைன் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணுமா, -45 + 5. அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ 40. எது பெரிய நம்பர் 45, அதனோட சைன் என்ன மைனஸ். ஸோ -40%. ஆப்ஷனில் -40லாம் இருக்காது, 40% தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கும் ரைட்டா. சரி, ஆப்ஷன் பாருங்கள், உங்களுக்கு 40% ரைட். இல்லைன்னா இது எப்படி போடலாம், இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு பொருளோட விலை 100 ரூபா போட்டிருக்கு, நாம் என்ன சொல்கிறோம், இதுலேருந்து குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவன் என்ன பண்ணுறான், எடுத்தது ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 100க்கு 25% 25 ரூபா. அப்போ 25 ரூபா கம்மி பண்ணி நம்மகிட்ட என்ன விலை சொல்லியிருப்பான், 75 ரூபா சொல்லியிருப்பான். நாம் என்ன சொல்கிறோம், இதுவும் அதிகமாக இருக்குது, இதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் கேட்குறோம். அவன் என்ன பண்ணுறான், ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 75க்கு 20%, 10% 7,000 ரூபா. அப்போ 20% 15 ரூபா. அப்போ 60 ரூபா விலை சொல்லியிருப்பான். அப்போ 100 ரூபா பொருள் ஃபைனலாக நம்ம கைக்கு என்ன வந்திருக்கு, 60 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, 40 ரூபா. அது அப்படியே பர்சன்டேஜில் சொல்லு, 100க்கு 40 ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், 40%. அப்போது இங்கிருந்து 2% 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து இங்கே வரதுக்கு பதிலாக இங்கிருந்து டைரெக்டாக சிங்கிள் டிஸ்கவுண்ட்டில் இதுக்கு ஈக்குவலாக வரணும்னா எத்தனை % டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், 40% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்களாக ஒரு வேல்யூ வச்சு போட்டாலும் சரி, இல்லை ஃபார்முலா வச்சு போட்டாலும் சரி. ஓகேங்களா, ரைட். ஓகே, இந்த 2024ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் பேஸ் பண்ணி மொத்தமாகவே 6 கொஷின், அதில் ஒரு கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் தான், அந்த குரல் மதி கொஷின். மற்றபடி அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ PYQ 2024 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.